அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அன்னபூர்ணா. இன்று சொல்வனத்தின் சார்பாக நான் இளம் எழுத்தாளர் செல்வகுமார் பேச்சிமுத்து அவர்களுடன் உரையாடவிருக்கிறேன். செல்வகுமார் பேச்சிமுத்து தென்காசி மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் ஒரு வளர்ந்து வரும் தமிழ் எழுத்தாளர். சமீபத்தில் கிளிமதம் என்னும் நாவலை எழுதியுள்ளார். இவர் ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல, இவர் ஒரு தொழில்முறை நாடக நடிகரும் கூட. திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்ற சித்தத்துடன் முழு முயற்சியும் செய்து கொண்டு வருகிறார். இலக்கிய உலகில் இவருடைய சமீபத்திய நாவல் கிளிமதம் வாசகர்களுக்கிடையே பிரபலம் அடைந்து வருகிறது. இவரது இலக்கிய பங்களிப்பை ஊக்குவிக்கும் விதமாக விஷ்ணுபுரம் ரமேஷ் பிரேதன் நினைவு விருது 2025 வழங்கப்பட்டது. வணக்கம் செல்வா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களோட முதல் நாவல் கிளிமதம் இவ்வளவு தூரம் பிரபலமாயிருக்கு, எப்படி இருக்கு உங்களுக்கு? முதல்ல ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல என்னோட சந்தோஷத்தை. ஏன்னா ஒரு ஒரு படைப்பு வந்து நம்ம வந்து நமக்கு வந்து நெருக்கமா இருக்கும். ஒவ்வொரு படைப்பாளருக்குமே அது வந்து நெருக்கமா இருக்கும். ஆனாலும் கூட அதை வந்து வாசகர்கள் வந்து கொண்டாடுறது இருக்குல்ல, அது அவங்களோட கனெக்ட் பண்ணி அந்த படைப்பு அவங்களோட படைப்பை அணுகிறது இருக்குல்ல, அதுதான் ஐ திங்க் ஒரு படைப்புக்கான வெற்றி. அது படைப்பாளருக்கான வெற்றின்னு சொல்ல முடியாது. அதை வந்து புத்தகம் எழுதி அது வெளியிட வரைக்கும் வந்து அது வந்து நம்மளுடைய படைப்பா இருக்கும். அது புத்தகம் வந்ததுக்கு அப்புறம் வந்து அது நமக்கான இதுவா இருக்க கூடாது. அது நமக்கும் அதுக்கும் சம்பந்தப்படுத்திக்கவும் கூடாது. அது யாராச்சும் அன்பு பாராட்டினாங்கன்னா அந்த அந்த கணத்துக்கு சந்தோஷமா அனுபவிச்சுட்டு நம்ம ரிலீவ் ஆயிடணும்ல. அது படைப்பாளர்களை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்றதுதான் எனக்கு தெரிஞ்ச ஆகச்சிறந்த ஒரு 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 ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் நினைக்கிறேன். நீங்க ரொம்ப ஹம்பிளா பேசுறீங்க. இருந்தாலும் ஒரு முதல் நாவல் இவ்வளவு தூரம் பிரபலமாறதுங்கிறது ஒரு ஒரு பிளெஸிங். அது வந்து ரொம்ப சந்தோஷமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படி ஒரு முதல் நாவலே பிரபலமா இருக்குன்னா அப்ப எவ்வளோ சந்தோஷம் வரும் நம்ம மனசுக்குள்ள. அதை நம்ம வந்து அடக்கி அடுத்தது இன்னொரு படைப்பை நம்ம எதிர்பார்ப்பும் ஏறிடும், நிறைய மனசுக்குள்ள ஓடும். அதெல்லாம் இருக்குமே உங்களுக்கு, எல்லாரும் வந்து சொல்றப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு இதுக்கு நான் வந்து முக்கியமா ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணிடணும். இந்த படைப்பு வந்து இவ்வளவு தூரம் கொண்டாடப்படுறதுக்கு முதல் ரீசன் என்னுடைய பதிப்பாசிரியர் ஜீவகரிகாலன். அவர் தான் ஒரு தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான பதிப்பகம் யாவரும் அப்படின்னு ஒரு பதிப்பகம் இருக்கு. அந்த பதிப்பகத்துல வந்து அவரை பார்த்து அவரு கூட பழகி அதுக்கப்புறம் என்னுடைய எழுத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் அப்படின்னு என்னை வந்து அடையாளம் கண்டாரு. நான் எழுதப்பட்ட நாவல் வந்து ஒரு இலக்கிய போட்டிக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கேஷ் பிரைஸ்க்காக ஆசைப்பட்டு எழுதுன நாவல். அது செலக்ட் ஆகல. எனக்கு செலக்ட் ஆகலைங்கிற வருத்தம்லாம் இல்லை, எனக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் கிடைக்கலங்கிற வருத்தமா தான் இருந்துச்சு. அது ஒரு பொருளாதார சூழ்நிலைக்காக வேண்டி எங்க அண்ணனுக்காக வேண்டி அப்படி ஒரு ஒரு முயற்சியில எழுதுனது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னுடைய பதிப்பாசிரியர் பேரு ஜீவகரிகாலன். ஒரு ஒரு பதிப்பகம் வழியா ஒரு புத்தகம் வெளியே வர்றது இருக்குல்ல, அது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். எத்தனையோ பேர் எழுதுறாங்க, எத்தனையோ பேர் படைப்பு வருது. எனக்கு தெரிஞ்சு என்ன சுத்தி இருக்க நிறைய பேர் நல்ல எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க. ஆனாலும் கூட ஒரு 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 பதிப்பாசிரியரா மட்டும் இல்லாம ஹி இஸ் ஆல்சோ ரைட்டர். ஒரு எழுத்தாளரும் கூட. அவரு வந்து தான் கொண்டாடி மத்த பேர்ட்ட வந்து வாய் வழியா இது சொல்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த புத்தகம் நல்ல புத்தகம், என்னைய நம்பி வாங்குங்க இத அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் வந்து பாக்குற எல்லாத்தையுமே அவர் பேசியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். என் முன்னாடி பேசுறதை விட நான் இல்லாதப்போ என்னுடைய புத்தகத்தை வந்து அவர் வந்து கொண்டு போன விதம் தான் அதிகம். இப்போ விஷ்ணுபுரம் விருது அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா விஷ்ணுபுரம் அவார்டு வாங்குறதுக்கு நான் போறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து அந்த அவார்டு வாங்குறதுக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே எனக்கு வந்து சீர்வாசக வட்டமும் விருது அனௌன்ஸ் பண்ணாங்க, எழுத்தாளர் விந்தன் அவருடைய பெயர்ல. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. போன வருஷம் வந்து என்னை வந்து அடையாளம் கண்டது சீர் பதிப்பகம் தான். சீர் வாசகர் வந்து அவங்களுடைய 250-300 வாசகர்களுக்கு வந்து கட்டாய பட்டியல்ல வந்து என்னுடைய நூலை சேர்த்து அது வந்து தமிழ்நாடு முழுக்க வாசகர்களுக்கு ஒரு 250
நல்ல வாசகர்களுக்கு வந்து என்னை அறிமுகப்படுத்தினாங்க. அது ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்குல்ல. அது கூட வந்து ஜீவகரிகாலன் அண்ணா வந்து என்னை வந்து அறிமுகப்படுத்துறதோட விளைவுதான். சோ எனக்கு வந்து இந்த படைப்புல வந்து இவ்வளவு தூரம் பிரபலமானதுக்கு நான் மட்டுமே எடுத்துக்க முடியாது. ஒண்ணு கதை ஒண்ணு இருக்குல்ல, ஒரு ஒரு நல்ல நாவல், ஒரு நல்ல கதை வந்து அதுக்கான தெம்பு இருக்கும்போது அது அதுவா தன்னுடைய வாசகனை சென்றடையுங்கிறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. எனக்கு எப்பவுமே நம்பிக்கை உண்டு. அந்த எழுத்து வந்து அது எனக்கான படைப்பு இல்ல, அது ஒரு படைப்பு. அது போய் சேரக்கூடிய இடம் ஒண்ணு இருக்கு. அதை சென்றடையுங்கிற நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. ஆனா அதுல வந்து பெரும்பங்கு வகிச்சது வந்து என்னுடைய பதிப்பாசிரியர் தான். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு நான் நினைச்சுக்கிறேன். அது ஒரு நல்ல விஷயம் தான். நமக்கு சப்போர்ட் பண்றவங்க கூட இருக்கிறதுங்கிறது ஒரு ஒரு பெரிய தெம்பு. அப்பதான் நம்மளால வெளிவர முடியும். உண்மைதான். இப்ப கொஞ்சம் பின்னாடி போவோம். உங்க குடும்பம், உங்க ஊர் எப்படிப்பட்டது? ஒரு எழுத்தாளர் இந்த உலகத்துக்கு தந்திருக்குன்னா அதுல விசேஷம் கண்டிப்பா இருக்கும். அதனால அதை கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. உங்க குடும்பம், உங்க ஊரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னுடைய ஊர் தென்காசி மாவட்டம், ஒரு தெற்குமேடுன்னு ஒரு சின்ன கிராமம். என்னோடது வந்து கேரளாவோட பார்டர்ல, அதாவது எல்கையில இருக்கக்கூடிய ஊர் என்னோட ஊரு. என்னோட ஊரை சுத்தி வந்து வயல், அதுக்கப்புறம் நிறைய குளங்கள், அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய சுத்தி சுத்தி மரம், மேற்கு தொடர்ச்சியோட அடிவாரம். சோ என் வீட்டோட மாடியில இருந்து சுத்தி பார்த்தா சுத்தி வந்து மலைகளா தெரியும். எனக்கு ஐயோ அது அது எப்படி சொல்றது, எனக்கு என்னோட என்னோட பெஸ்ட் விஷயம் என்னன்னா, நான் இப்போ சென்னையில இருக்கிறேன். சோ எனக்கு நான் மிஸ் பண்றது, மேஜரா மிஸ் பண்றது வந்து ஒரே ஒரு விஷயம். எனக்கு வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னா ஒரு கப்பு நிறைய டீயை வச்சுக்கிட்டு மாடியில ஒரு சேரை போட்டு உட்காந்தோம்னா, என்னோட ஊர், என்னோட வீட்டுல இருந்து அந்தி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு. அதுல வந்து சூரிய மறையிறது இருக்குல்ல, அந்த காட்சி வந்து அவ்வளவு அழகா இருக்கும். சோ அதை மட்டும் தான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து நான் வந்து மவுண்டைன் பர்சன். எனக்கு வந்து மலைகள்ல ரொம்ப பிடிக்கும். மலைகளை தாண்டி எனக்கு என்னன்னா அந்தி மேல எனக்கு ஒரு மிகப்பெரிய காதல் உண்டு. அது வந்து அது இன்க்யூரபிளி ரொமான்டிக்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு வந்து அந்தி மேல பிடிக்கும். நான் என்னோட லைஃப்ல இருக்கிற நான் எவ்வளவு எழுதினாலும் அதுல வந்து அந்திய மட்டும் நான் பெர்ஃபெக்டா எழுதணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதுதான் என்னோட மிகப்பெரிய ஒரு கோலா இருக்கு. உங்க ஊர் ரொம்ப அழகா இருக்கு. உங்க குடும்பம்? அப்பா இல்ல, அம்மா இருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் காதல் திருமணம். எங்க அம்மா பேரு மாரியம்மாள், எங்க அப்பா பேரு பேச்சுமுத்து. எங்க அப்பா இல்லைங்கிறதுனால அவருடைய பேரு வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செல்வகுமார் பேச்சுமுத்துன்னு அந்த பேரை வந்து பின்னாடி சேர்த்துக்கிட்டேன். எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, சரவண சுந்தர் அப்படின்னு. லைஃப்ல வந்து அவர் வந்து அண்ணன், ஆனா எனக்கு வந்து ஒரு மகன் மாதிரி. அவர் வந்து என்னன்னா லைஃப்ல எல்லா சூழ்நிலைக்காண்டியும், இப்ப எனக்கு இந்நேரம் வரைக்கும் என்னோட பொருளாதார சூழ்நிலை, என்னுடைய படிப்பு எல்லாமே வந்து அம்மா ஒரு பக்கம், அண்ணா ஒரு பக்கம். அவங்க 2 பேரும் தான் வந்து, நான் கல்லூரி முடிச்சு 8 வருஷம் ஆகுது. நான் நேரம் வரைக்கும் வேலைக்கு போகல, நான் எதுவுமே பண்ணல. எனக்காக எல்லா விஷயத்தையுமே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி, என்னோட ஆசைக்காண்டி அவங்க எல்லாத்தையுமே அவங்க வந்து வெளியிலே காமிச்சுக்க மாட்டாங்க. அதனால அப்படி போகுது. ஒரு எழுத்தாளரை உருவாக்கி இருக்கிறாங்களே, இதுக்கு அது அவங்கதான். இன்னொன்னு எனக்கு அப்பா அம்மா அண்ணனை தாண்டி என்னோட என்னோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமான பர்சன் வந்து எங்க ஆச்சி, எங்க அம்மாவோட அம்மா. எங்க ஆச்சி பேரு சிவனம்மாள். என் லைஃபோட நான் பார்த்த எனக்கு இருக்கக்கூடிய என்னோட இன்னர் சோல் வந்து எங்க ஆச்சி தான். எங்க ஆச்சியினோட பெர்ஸ்பெக்டிவா தான் எனக்கு இந்த உலகமே தெரியும். சோ ஆட்சி இல்ல, ஆனா நான் வந்து ஒரு ஒரு செவனம்மாள் பேரை அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து என்னோட பெரிய ஒரு ஐடென்டிட்டியா இருக்கு. ஆட்சி நிறைய பேசுவாங்களோ உங்க கூட? ஆட்சிட்ட நிறைய பேசுவாங்க. அதையும் தாண்டி ஆட்சிட்ட ஒரு பெரிய மௌனம் இருக்கும். அது ஒரு கனத்த மௌனமா இருக்கும். அந்த மௌனம் தான் என்னை எழுத வச்சுக்கிட்டு இருக்கு. அழகா சொல்றீங்க. இங்கேயும் எழுத்து தேர்ந்தெடுத்தீங்க. எத்தனையோ விதத்துல நம்மளை வெளிப்படுத்தலாம். எல்லாம் ஒவ்வொன்றுதான். ஆனா நீங்க இந்த எழுத்து தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்ன? இப்போ என்னோட சைல்டுஹுட் இருக்குல்ல, என்னோட சைல்டுஹுட் வந்து நிறைய ட்ராமாவும்
அதோட அது சார்ந்த அனுபவங்களும் தான் நிறைய. எப்படி சொல்றேன்னா, நிறைய வன்முறைகளை பார்த்திருக்கேன், குடும்ப வன்முறையை பார்த்திருக்கேன். இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா எனக்கு இருந்த ஒரே தீர்வு படிக்கிறது. படிக்கிறதுனா இந்த இலக்கியம் சார்ந்த படிப்படையெல்லாம் இல்லை. ஸ்கூல்ல போய் நல்லா படிச்சுட்டோம்னா எங்க அம்மாவுக்கு எப்பவுமே படிச்சுட்டா வந்து எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். புள்ள படிக்கிறான் அது மட்டும் பெருமையா இருக்கும் எங்க அம்மாவுக்கு. ஸோ அப்படியெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கல்லூரி வந்ததுக்கு அப்புறம் என்னோட வாசிப்பு, கல்லூரியோட கடைசி டைம்ல வந்து நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். அந்த வாசிப்பு வந்து அதுக்கப்புறம் நான் மேடை ஏறினேன். கல்லூரியில பட்டிமன்றம் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ல ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் கூட நான் சும்மா கவிதையெல்லாம் எழுதி பார்ப்பேன். அதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படி இருக்கணும். ஆனா கடைசியா வந்து எழுத்து, ஏன்னா மனசுக்குள்ள நிறைய மனுஷங்க இருக்காங்க, நிறைய நினைவுகள் இருக்கு. அதை வந்து வெளியேற்றுறதுக்கான வழி என்ன அப்படின்னு பார்த்தா, ஐ திங்க் எழுத்தை தவிர எனக்கு வேற எதுவுமான ஆப்ஷனே தெரியல. அது ஒரு டைரியா கூட எழுதலாம். ஆனாலும் கூட ஒரு நாவலோட பரப்புக்கோ இலக்கிய வெளிக்கோ கூட அதுக்கு வந்து அது அந்த அடாப்ட் ஆகும்னு நான் வந்து எழுதுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. அது உங்களுக்கு நீங்க நினைச்ச திருப்தியை கொடுத்துச்சா உங்களுக்கு? அது திருப்திப்பட்டா எப்படி நம்ம ஒரு ரைட்டரா இருக்க முடியும்? கரெக்ட். எனக்கு இன்னும் எல்லாரும் நாவல் வந்து பெர்ஃபெக்ட்ங்கிறாங்க. எனக்கு நாவலுக்குள்ள ஏகப்பட்ட குறைகள் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் தான் எனக்கு இருக்கு. நான் நல்லா எழுதின போர்ஷன் கூட எனக்கு மறந்து போயிருச்சு. உண்மைதான். அது இன்னும் அடுத்தடுத்தது திருப்தினா நான் எந்த விதத்துல கேட்டேன்னா, இப்ப ஏதோ ஒரு செயல் நம்ம உருவாக்குறப்ப அந்த திருப்தி உங்களுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க திரும்ப திரும்ப எழுதுறீங்க இல்லையா? அந்த இப்ப நீங்க மனசுல இருக்கிறத நீங்க எழுதணும்னா உங்களுக்கு அந்த அந்த திருப்தி கிடைக்குது, உங்களுக்கு அதுல ஏதோ ஒண்ணு கிடைக்குது. ஆமா. நீங்க வாசிப்பை பத்தி சொல்லியிருந்தீங்க. உண்மை, நம்ம தரமான எழுத்துக்கு வாசிப்பு ரொம்ப முக்கியம். நீங்க எப்படி வாசிக்கிறீங்க? நீங்க இவ்வளவு தூரம் சொன்னீங்க, ஸ்கூல் இருக்கு, படிப்பு இருக்கு, வாழ்க்கையில நிறைய ஏற்றத்தாழ்வு வந்துகிட்டே தான் இருக்கு. இவ்வளவு தூரத்துக்கு ஒரு தரமான படைப்பு கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் வாசிப்பு இருக்கணும். எப்படி நீங்க வாசிச்சீங்க? அந்த வாசிப்பு பழக்கத்தை பத்தி சொல்லுங்க. இப்போ எனக்கு வந்து எனக்கு வந்து இந்த எஸ்கேப் டைம்னு சொல்லுவாங்கல்ல, இந்த புற உலகத்துல இருந்து நம்ம வந்து ஓடி ஒளியணும்னா வேற ஒரு உலகத்தை நோக்கி பயணிக்கணும். அது வந்து எனக்கு வாசிப்பு, ஒரு பக்கம் சினிமா பாக்குறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரிதான் எனக்கு வந்து கழியுது. என்னால வந்து சில பேர் வந்து நல்ல தரமான வாசகனா அப்படின்னா நான் சத்தியமா நான் தரமான வாசகன் இல்லை. எனக்கு ஒரு படைப்பு பிடிக்குதுன்னா அந்த படைப்புக்குள்ள நான் மூழ்கணும், அந்த படைப்பு என்னை வழிநடத்தணும். எனக்கு ஒரு சில வினோதமான பழக்கம்லாம் உண்டு. எனக்கு இப்ப கொஞ்சம் அதுல விட்டு நான் வெளியே வந்துகிட்டு இருக்கேன். முன்னாடி ஏதோ ஒரு நல்ல படைப்போ ஒரு நாவலோ நான் வந்து வாசிச்சேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா தாடியை ட்ரிம் பண்ண மாட்டேன் அந்த நாவல் முடிகிற வரைக்கும். ஏன்னா நான் அப்போ என்னோட கண்ணாடியில பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சுன்னா நான் அந்த கதாபாத்திரத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கேன், அந்த கதைக்குள்ள அதுக்குள்ள டிராவல் ஆகுறத விட்டு நான் வந்து ஏதோ வெளியில தூக்கி எறியப்பட்டது மாதிரி ஃபீல் பண்ணுவேன். இப்ப இந்த பழக்கம், அந்த வினோதமான பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டேன். ஒரு தவமா பண்றீங்க நீங்க. ஐயோ இல்லைங்க, அப்படிதான் படிக்க முடியும். அதுல ஊர்லன்னா அப்புறம் என்ன படிப்பு? அப்புறமா நம்ம அதனால வந்து என்னால மணிக்கணக்கா நான் படிக்கிறேன் அப்படியெல்லாம் இல்லை. ஆனா நான் படிக்கும்போது என்னோட அந்த நான் ஒரு நல்ல நாவலை படிக்கும் போது என்னோட ஃபுட் ஹேபிட் மாறும். நான் ரொம்ப லைட்டா நான் வந்து சாப்பிட பார்ப்பேன், காஃபி வச்சுக்க பார்ப்பேன், அதுக்கப்புறம் பார்த்தா தண்ணி நிறைய குடிக்க பார்ப்பேன். என்னோடது நான் வந்து ஸ்ட்ராங்கா ஹெவியா சாப்பிடவே மாட்டேன் மீல். ஏன்னா நான் வாசிக்கும் போது ஏதோ ஒரு அயற்சியில கூட நான் கண்ணை சந்து தூங்கிடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். சோ அது தவந்தாம்னு நினைக்கிறேன். ஆமா இல்லையா? அதுல நீங்க ஊறி அதுலயே ஊறி நீங்க அதுலயே திளைக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த கதாபாத்திரத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிறீங்க. அது ஒரு நல்ல அனுபவங்க. அது படிக்கிறவங்களுக்கு தெரியும். அப்படி படிச்சாதான் அது படிப்பு. இல்லைன்னா அதுக்கு இல்லைன்னா படிக்க வேண்டானே தோணும். நீங்க எப்படி உங்க புத்தகங்களை தேர்ந்தெடுப்பீங்க? அது நானே ரொம்ப கஷ்டப்படுவேன். நிறைய புத்தகம் இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கான புத்தகம் எப்படி நீங்க எடுப்பீங்க? எனக்கு அது நான் இது வந்து சொல்லும் போது அது கொஞ்சம் டிராமா மாதிரி தெரியும். டிராமா தான், எல்லாம் டிராமா தான். எனக்கு என்னன்னா ஒரு நல்ல சினிமாவோ நல்ல மியூசிக் ஒரு இசையோ
இல்லைன்னா ஒரு நல்ல புத்தகமோ எனக்குள்ள தங்கி என்னைய வந்து அழைச்சிட்டு போகும். நான் இப்போ ஒரு புத்தகம் வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னா, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை பார்த்து அதோட அட்டைப்படத்தை ஏதோ பார்த்திருப்பேன். ஆனா எனக்கு மறந்துருக்கும். எனக்கு சப்கான்சியஸா அது வந்து ஏதோ ஒரு பக்கம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும். எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா ப்ராசஸ் ஆகும். அதன் வழியா இப்ப எனக்கு ஒரு ஒரு ஹிந்தி சாங் நான் கேட்டு பிடிக்குதுன்னா அதை நான் எங்கேயோ கேட்டிருப்பேன். எனக்கு அந்த வார்த்தை புரியாது இல்லையா. ஒரு லதா மங்கேஷ்கர் சாங் கேட்கிறேன் அப்படின்னா, இல்லைன்னா ஒரு புத்தகத்தை பத்தி நான் வந்து கேள்விப்படுறேன், ஒரு ரைட்டரை பத்தி நான் கேள்விப்படுறேன் அப்படின்னா, அவங்கள பத்தின ஏதோ ஒரு அறிமுகம் எனக்குள்ள சப்கான்சியஸா இருக்கும் என்னைக்கும். ஆனா எனக்கு உடனே வந்து அதை வாங்கி உடனே அந்த மாதிரி நான் ஆளு கிடையாது. அதுக்கு ஒரு 1 இயர் 1 to 2 இயர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தா நான் தேடிக்கிட்டு இருந்தது இதுதானோ அப்படின்னு எனக்கே ஒரு நாள் உரைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இருக்கும். எனக்கு வந்து பொதுவா வந்து பார்த்தோன்னே எல்லாருமே சஜஸ்ட் பண்ண உடனே நான் எந்த புக்கும் வாங்கக்கூடிய ஆள் கிடையாது. அது வந்து அது என்னைய ஏதோ ஒரு வழியில வந்து என்னைய வந்து கூட்டிட்டு போகணும்னு மட்டும் எனக்கு தெரியும். அது ஒரு லதா மங்கேஷ்கரோட குரல் மாதிரி. அது அது ஏதோ நம்மள பண்ணும். அது வந்து மியூசிக்கை பத்தி எந்த விதமான அறிவும் இருக்காது. நமக்கு வந்து ஒரு லதா மங்கேஷ்கர்னா யாருன்னு கூட தெரியாது. ஆனா அந்த குரல் ஏதோ ஒண்ணு நம்மளை வசீகரிச்சு மொழியெல்லாம் தாண்டி ஒரு அந்த ஒரு பாடல் சுண்டி இழுக்குது இல்லையா குரல். அந்த மாதிரிதான் புத்தகங்களும் எனக்கு. அரசியல் சார்ந்துங்கிறத விட அது ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆகும் தேடும்போது. கடைசி அந்த மாதிரி எந்த கண்டுபிடிச்சீங்க? எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து என்னன்னா, காலித் ஹுசைனியோட 1000 சூரிய பேரொளி இருக்குல்ல. 1000 சூரிய பேரொளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக். ஸோ அது வந்து அது அது மரியம் லைலா அப்படிங்கிற 2 கதாபாத்திரம் வரும். அது என்னோட ஆல் டைம் ஃபேவரட். அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா வந்து KR மீரா கேள்விப்பட்டிருப்பீங்க. கேரளாவோட இலக்கிய முகம் அவங்கதான். அவங்க வந்து ஒரு ஒரு ஆணாதிக்கம் எப்படி இருக்கோ அதுக்கு அப்படி ஆப்போசிட்டா வந்து ஒரு பெண்ணோட வேல்யூ எப்படி இருக்கும், பெண்ணோட சக்திங்கிறது நான் வந்து நான் என்னோட ஒரிஜினல் ஃபேஸை நீ பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எழுதக்கூடிய ஆட்கள். அந்த மாதிரி அவங்களுடைய புத்தகங்கள் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டுல KR மீராவுக்கு மிகப்பெரிய அளவுல ஃபேன் பேஸ் இருக்காங்க. வேற மொழியில இருந்து வரக்கூடிய படைப்புகள்ல வந்து நேசிக்கிற அத்தனை பேருமே வந்து KR மீராவை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு ஸ்டார். அது அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி இருக்கு. நீங்க இப்ப எழுத்தாளர் பத்தி பேச ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு எந்த எழுத்தாளர் உங்க முன்னோடியா சொல்வீங்க? எனக்கு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் கி ராஜநாராயணன், இன்னொருத்தர் சிங்கி சாய்த்மாத்தவ்னு ஒரு ரைட்டர் இருக்காரு. கீராவிட்ட என்ன பிடிக்கும் அப்படின்னா, கீராவோட வட்டார மொழி இருக்குல்ல, அது வந்து கதை சொல்லல் பாணி. கதை சொல்லல்னா ஒரு வயசுக்கு ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஒரு வயசான தாத்தாவோ இல்லைன்னா பேர பிள்ளைகள்கிட்ட வந்து சொல்லக்கூடிய வயசான ஒரு பாட்டியோ ஒரு 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 தட்டுல சாப்பாடு வச்சுக்கிட்டு உருட்டி உருட்டி எல்லா பிள்ளைகளுக்கும் ஊட்டிக்கிட்டே கதை சொல்றவோட தன்மை இருக்குல்ல, அது வந்து கீராட்ட இருக்கும். கி ராஜநாராயணன் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய எனக்கு என்னுடைய 2 ஆதர்சம்னா அதுல கீரா வந்து ஃபர்ஸ்டும், செகண்ட் வந்து சிங்கி சாய்த்மாத்தவ். அன்னை வயல், ஜமீலா, குல்சாரி அப்படின்னு உலகத்தோட நாவல் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 120 பக்கத்துக்கு மேல எந்த நாவலுமே எழுதியிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு 100-150 பக்கத்துக்குள்ள உலகத்தோட உன்னத காவியங்களா எழுதிட்டாரு. அன்னை வயல்லாம் காலத்துக்கும் அழியாத படைப்பு, ஜமீலா எல்லாம் காலத்துக்கும் அழியாத படைப்பு. ஒரு போரோட பின்னணியில இருந்து ஒரு ஒரு ஆணோடையோ ஒரு பெண்ணோடையோ இருக்கக்கூடிய காதல் இருக்குல்ல, அதை விவரிக்கிறதுல வந்து சிங்கி சாய்த்மாத்தவுக்கு ஈக்குவலா உலகத்துல யாருமே கிடையாது. இன்னொன்னு அதை ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, சிங்கி சாய்த்மாத்தவ் வந்து ஒரு வேற ரஷ்ய மொழியில எல்லாம் எழுதுனவர். அவரோட தமிழ் மொழியாக்கம் யாரு பண்ணியிருந்தாலும் அவர் நிலப்பரப்புகளை வந்து விவரிக்கிற விதம் நீங்க பாத்தீங்கன்னா, அது வந்து இந்த பலாப்பழத்தோட தேனை ஊத்தி சாப்பிடுற மாதிரி. அதை வந்து சாப்பிட்டு அதாவது ஒரு பேராகிராஃப் ஒரு தடவை நம்ம படிப்போம். ஆனா என்னை அறியாம வந்து அந்த இடத்துல நான் ஸ்டக் ஆயிருவேன். திருப்பி 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 ஒரு 15 to 20 தடவை நான் வாசிச்சு சத்தம் போட்டு வாசிச்சு நான் சிலாகிப்பேன். அப்படியாப்பட்ட ஒரு ஒரு எழுத்தாளர் சிங்கி சாய்த்மாத்தவ். என்னுடைய 2 ஆதர்சம்ங்கிறது இவங்கதான். ரொம்ப ரசிச்சிருக்கீங்க. இந்த
ஒரு தடவை எழுத்தாளர் ஜெயமோகன்ட்ட சும்மா பேசிட்டு இருந்தப்ப அப்ப நாங்க கேட்டுட்டு இருந்தோம், எப்படி வந்து ஒருத்தங்க வந்து இலக்கியத்துக்குள்ள தீவிரமான வாசிப்புக்குள்ள வந்து வருவாங்க அப்படின்னு. குழந்தை பருவத்துல எல்லாம் படிப்போம் இல்லையா, படிக்கிறத முதல்ல கத்துப்போம், அதுக்கப்புறம் சின்ன சின்ன புத்தகங்கள் படிப்போம். எப்ப அந்த டிரான்சிஷன் நடக்கும், எப்ப வந்து ஒருத்தங்க தீவிர இலக்கிய வாசிப்புக்குள்ள மாறுவாங்க அப்படின்ட்டுன்னு கேட்டுட்டு இருந்தப்ப அவர் சொன்னாரு, ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு வாசிப்புல வந்து அவங்களுக்கு ஒரு ஷாக் கிடைச்சிருக்கும், அந்த ஷாக்ல இருந்து மீள முடியாம அதுக்கப்புறமா அவங்களால பின்னாடி போக முடியாது, அதுல இருந்து இந்த தீவிர வாசிப்புக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாரு. அது அவர் சொன்னதுக்கு அப்புறமா நானும் யோசிச்சு பார்த்தேன், ஆமா ஏதோ ஒரு இடத்துல எனக்கு அந்த 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 ஃபிளிப் நடந்தது அப்படின்றது எனக்கு ஞாபகமே இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி எப்ப நடந்தது, அது ஞாபகம் இருக்கா? எனக்கு அப்படி ஞாபகம் இல்ல. ஆ. ஆனா அவ்வளவு தூரம் ஷாக் ஆகுமான்னு தெரியல. ம். அப்படி ஷாக் ஆனா சந்தோஷம் தான். ஆனா எனக்கு அது தெரியல. நான் வந்து கொஞ்சம் நான் வாசிப்புல வந்து தீவிரமா ஆகணும்னு நான் எப்போ படிக்க ஆரம்பிச்சேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல வாசகர்கள். நான் அதனால வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்கூல்ல இருந்தோ காலேஜ் அந்த ஸ்கூல் டேஸ்ல இருந்தே நிறைய பேருக்கு வாசிப்பு பழக்கம் இருக்கு. எனக்கு 12th இருக்கிற வரைக்கும் இப்படி இலக்கிய புத்தகம் அப்படிலாம் இருக்குன்னே எனக்கு தெரியாது. கல்லூரியோட எண்ட்ல தான் நான் வந்து பட்டிமன்றம் பேசுறதுக்காக நான் வந்து சில புக்ஸ் படிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய தரவுகளும் புது புது தகவல்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. சோ அப்படி வாசிக்க ஆரம்பிச்சதுதான். அதனால எனக்கு குறிப்பிட்டு எதுவுமே சொல்ல முடியல. நீங்க அப்பையில இருந்தே படிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானு. உங்களுக்கு அந்த மாதிரி மேபி உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி புக் படிக்கிறதுனால அது உங்களுக்கு நார்மலா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு. மேபி இருக்கலாம். இப்ப பள்ளி பத்தி பேசுறதுனால உங்க பள்ளி பருவத்துல இப்ப நீங்க எடுத்த பாதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? நம்ம என்னைக்கும் இப்படி இந்த ரோட்ல போவோம் அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கா? எனக்கு பள்ளிக்கூடத்தை நல்லபடியா முடிச்சிடணும். ஏன்னா நான் நல்லா படிக்கிறப்பேன். எனக்கு வந்து காலேஜ் படிக்கும் போது என்னன்னா நிறைய ஒரு பக்கம் பினான்சியலான சிச்சுவேஷன் நிறைய ஒரு பக்கம் இருந்துச்சு. எனக்கு அதை முடிச்சிருவோமாங்கிற டவுட்ல தான் நான் நிறைய நாள் பயணம் பண்ணேன். சோ அதனால எனக்கு அந்த மாதிரி தோணலை. எனக்கு என்ன கல்லூரியே நல்லபடியா முடிச்சிடணும் அது இருந்துச்சு. ஆனா நான் வந்து பெரிய ஸ்வீட் ஸ்டால் வச்சு நிறைய ஸ்வீட் எல்லாம் வந்து பார்க்கும் போதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இல்லடா ஒரு ஹோட்டல் வச்சு நினைச்சதெல்லாம் செய்ய சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு நான் இப்படி வருவேன்னு எனக்கு தெரியாது. உங்க ஸ்வீட்டை நீங்க இப்ப புக்ல தான் கொடுக்கணும். நீங்க அப்ப உங்க நீங்க இருந்தாலும் நீங்க முன்னாடி படிக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்கல்ல, உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பள்ளி பருவத்துல இருந்தே படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அந்த பள்ளி பருவத்துல வந்து உங்க இந்த படிக்கிறதுக்கோ இல்ல எழுதுறதுக்கோ யாரு ஊக்குவிச்சா? படிக்கிறதுலயே சொல்லுங்க. நீங்க நீங்க படிக்கிறத பத்தி சொன்னீங்க, வாசிக்கிறது வந்து உங்களை சுத்தி இருந்தாங்கன்னு சொன்னீங்க. யாரு உங்களுக்கு ஊக்குவிச்சா? அப்ப உங்களுக்கு புக்ஸ் எப்படி கிடைச்சது? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு காலேஜ் வர வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி இலக்கியம் சார்ந்த எந்த புத்தகமே கிடைச்சது இல்லை. கல்லூரி டைம்லயுமே கூட எனக்கு வந்து அதை பத்தின அறிமுகம் இல்லை. ஆனா எனக்கு ஸ்கூல் டைம்ல எனக்கு ஒருத்தங்க மட்டும் என்னை வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது யாருன்னா எங்க அம்மா. எங்க அம்மாவுக்கு நான் படிக்கணும். அது வந்து எங்க அம்மாட்ட ஒரு வினோதமான பழக்கம் இருக்கு. எங்க அம்மா வந்து இப்போ வீட்டுல வந்து அம்மாவுக்குன்னா நாங்க எல்லாருமே பசங்க எல்லாமே ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்க்கணும். இப்போ தெருவுல இருந்து தண்ணி புடிச்சிட்டு வரதா இருந்தா நான் 5 குடம், அண்ணா 5 குடம் தூக்கணும். ஆனா அண்ணா 5 குடம் தூக்கிடுவோம், நான் என்னோட 5 குடத்தை வந்து ஏமாத்துவேன். நான் போய் புக்கை எடுத்து விரிச்சு வச்சுட்டு எனக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டுருவேன். ஆனா எங்க அம்மாவுக்கு தெரியும் நான் அது பொய் தான் சொல்றேன்னு. ஆனா புக்கை எடுத்ததுனால எங்க அம்மா அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க. எங்க அம்மாவுக்கு பொய் சொல்றேன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனாலும் என்னன்னா எங்க அம்மாவுக்கு வந்து படிக்கிறதுனால வந்து பொய் சொல்றான், அவன் ஏதோ படிக்கிறான், அதுல ஏதாச்சும் படிச்சிருவான் அப்படிங்கிற தாட்ல வந்து எங்க அம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ 12th படிக்கும் போதெல்லாம் நைட்லாம் உட்காந்து விடிய விடிய வந்து எனக்கு அந்த எக்ஸாமுக்குலாம் 11 மணி 12 மணி வரைக்கும் உட்காந்து படிப்பேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளாக் காஃபி போட்டு ஒரு குண்டா நிறைய போட்டு எங்க அம்மா பக்கத்திலேயே தூக்கி தூக்கி விழுந்து பக்கத்திலேயே இருப்பாங்க. நீ குடிச்சிட்டு குடி குடி அப்படிங்கிற. அதே மாதிரி காலைல நான் எழுப்பணும்னு சொன்னா அந்த டைம்ல காலையில சரியா தூங்கவே மாட்டாங்க எங்க அம்மா. காலைல அதிகாலையில எந்திரிச்சு டைம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிட்டு அந்த 5 மணியோ இல்ல 4 மணியோ எழுந்திரிக்கணும்னா எங்க அப்பா வந்து எழுப்பி விடுவாங்க. ஸோ அதனால எனக்கு லைஃப்ல வந்து
இப்ப கூட ஒவ்வொரு வருஷமும் வந்து புத்தக திருவிழா வரும்போது ஒரு 3,000 to 5,000 வந்து 100 நாள் வேலைக்கெல்லாம் போவாங்க, குளத்து வேலைக்கு, வயல் வேலைக்கெல்லாம் போவாங்க. அதுல ஒரு 4,000 5,000 ரூபாய்க்கிட்ட வந்து புக்கு வந்து நான் புக்கு படிப்பேன். நான் புக்கு படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அது ஒரு பெருமையா தெரியும் போல. அதனால வந்து அதுக்காகவே வந்து காசு வந்து எப்பவுமே பேங்க்ல போட்டிருப்பாங்க. ஐ திங்க் அதோட விளைவு தானே எனக்கு தெரியல நான் எழுத்தாளர் ஆனது. எழுத்தாளர் அதனாலே இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. நீங்க அதை பத்தி சொல்றதுனால சொல்லுது. இப்ப நீங்க உங்க புக்கு வெளில வந்து இவ்வளவு தூரம் வந்தோன்னு உங்க அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அதை சொல்லணுமே. அம்மாவுக்கு வந்து அதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ், அதாவது வெளியில அவ்வளவா எக்ஸ்பிரஸ் பண்றது இல்லை. ஆனா அம்மாவுக்கு வந்து ஒரு பெருமிதம் வந்து கண்ணுக்கு மேல தெரியுது, பின்னாடி ஒரு ஒளிவட்ட மாதிரி தெரியுது. ஆனா எப்பவுமே அம்மா வந்து ஏன் முன்னாடி எதுவுமே பெருமையா பேசிக்க மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்து பழக்கம். அது மட்டும் பண்றது இல்ல. மத்தபடி அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஏதோ நம்ம புள்ள வந்து ஏதோ ஒரு ஒரு பெரிய ஆளா ஆயிட்டானோ அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருக்கு அம்மாவுக்கு. அது சந்தோஷத்தை தருது. எனக்கு அதை விட என்ன சந்தோஷம் வேணும்? அதுதான் சொல்றாங்க. ஆமா, அது போதும்ல. அது ஒரு பெரிய திருப்தி இல்ல. இந்த கிளிமதம் பத்தியே இன்னும் கொஞ்சம் பேசுவோம். இந்த கதைக்கு வந்து விதையா இருந்த தருணம் எதுன்னு சொல்வீங்க? விதையா இருந்த தருணம்னா இது வந்து ஒரு ஒரு பெண்ணை பத்தின ஒரு ஒரு கதை. ஸோ இது வந்து நான் கண்ணு முன்னாடி பார்க்கும்போது நிறைய பெண்கள் வந்து ரொம்ப ஆற்றலோட இருந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப குவாலிட்டியான, எல்லாருமே வந்து தன்னோட சுத்தி இருக்கக்கூடிய ஆண்களுடைய வாழ்க்கையவே உயர்த்துறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு வந்து எல்லா காலத்திலயும் வந்து பலனாகவோ இல்லைன்னா வந்து அதுக்கு பதிலீடாகவோ அன்பா கிடைச்சிச்சா அப்படின்னா அது இல்லை. முக்கால்வாசி என்ன நடந்துச்சுன்னா அவங்களுக்கு கிடைச்சது எல்லாம் வந்து கசையடி மாதிரியான வந்து வழிகள் தரக்கூடிய வார்த்தைகளோ அவங்க மேல நடந்த வன்முறையும் தான் நான் வந்து நிறைய பார்த்திருக்கேன். ஸோ இந்த நாவல் வந்து என்னை சுத்தி இருக்க பெண்கள் வந்து படக்கூடிய கஷ்டத்தோட ஒரு பிஞ்சு தான். அதையும் தாண்டி இந்த நாவலோட ஒரு உக்கிரம் இருக்கு. அதுதான் இந்த நாவலுடைய கடைசி பாகம். அதுதான் அது வந்து என்னால வந்து சொல்லவே முடியாது. அது அவ்வளோ கொடூரமான ஒரு ஒரு பகுதி. இது வந்து ஒரிஜினலா ஒரு ஒரு எங்க பாட்டியோட அம்மா காலத்துல நடந்த ஒரு விஷயம். அதோட உண்மை சம்பவம் எங்க பாட்டியோட அம்மா, அதாவது பூட்டி வந்து எங்க பாட்டிக்கு சொன்ன கதை. எங்க பாட்டி வந்து எங்க அம்மாவுக்கோ எங்க அம்மாவுக்கு கூட பிறந்தவங்களுக்கோ சொல்லல. அது என்கிட்ட ஒரு தடவை சொன்னது. அதை வந்து அந்த காலத்தை தாண்டி கொஞ்சம் பின்னாடி நான் வந்து காலத்தை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நான் வந்து எழுதுனதுதான் இந்த நாவல். ஆக்சுவலா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு உண்மை கதை. நீங்க இந்த சொல்லுங்க சொல்லுங்க. அதுதான் வந்து ஒரு ஒரு இலக்கியமா மாறிச்சு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த அந்த உண்மைத்தன்மை தான் இவ்வளவு தூரம் டிராவல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பேசுறப்ப குறிப்பிட்டிருந்தீங்க அந்த கடைசி பாகத்தை வந்து ரொம்ப டஃபா இருந்ததுன்ட்டு. அது நீங்க எழுதுறப்ப வாட் டிட் யூ கோ த்ரூ? நீங்க எப்படி அது அந்த அப்ப உங்க மனநிலை எப்படி இருந்தது? அது எப்படி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட, அதாவது டிப்ரெஷனுக்கோட உச்சத்துக்கு போய் சூசைடல் தாட் வந்து என்னால வந்து என்னை ஹேண்டில் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர், நான் என்னோட வீட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் தான் பக்கத்துல ஒரு மால் இருக்கு. எனக்கு சின்ன வயசுல இருந்து என்னன்னா எப்பெல்லாம் டிப்ரெஷனா இருக்கோ அப்பெல்லாம் வந்து மக்களுடைய கூட்டத்தை பார்க்க பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா விளக்குகள் எங்கெல்லாம் வந்து லைட் வந்து அலங்கரிச்சிருக்காங்களோ அந்த அந்த மாதிரியான பகுதியெல்லாம் எனக்கு வந்து என்னன்னா எனக்கு தெம்பு கொடுக்கும். ஏன்னா இது எங்க இருந்து வந்துச்சுன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து கோயில் திருவிழாக்களை நோக்கி நான் பயணிப்பேன். சித்திரை மாசம் வந்துட்டாலே எங்கெங்க எல்லாம் வந்து நையாண்டி மேல கேக்குதோ, எங்கெங்க எல்லாம் வந்து வில்லுப்பாட்டு படிக்குதோ அது எப்படி அறியாம என்னுடைய கால்கள் பயணிக்க வைக்கும். சோ அந்த மாதிரி வந்து அங்க இருக்கக்கூடிய விளக்குகளையும் கூட்டமா இருக்கக்கூடிய மனுஷங்களையும் பார்க்கும்போது எனக்கு ஏதோ வாழ்க்கையோட ஒரு பிடிமானம் கிடைச்ச மாதிரி இருக்கும். எனக்கு தளர்வு எல்லாம் எனக்கு புத்துணர்ச்சியா மாறுற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு இடம் ஒரு 1.5 கிலோமீட்டர் என்னால அதுக்கு கூட என்னால டிராவல் பண்ண முடியல. நான் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் ஏதோ கார்ல என்ன அறியாம தலையை விட்டுறணும், இல்லைன்னா வந்து ஏதோ ரேபிடோல போகும்போது ரேபிடோ புடிச்சு போயிடலாம். ஆனா நம்ம ஏதாச்சும் ஒரு பக்கம் கிறுக்குத்தனம் பண்ணி அது அவனோட லைஃப்ல ஒரு பெரிய இதுவா ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு பயம் இருந்துச்சு.
ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப டிப்ரெஷனோட இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இப்பதான் தெரியுது ஒரு நல்ல சைக்காட்டிஸ்டோ இல்லைன்னா வந்து ஒரு நல்ல டாக்டரோ நம்ம வந்து மனநலம் சார்ந்த ஒரு ஆட்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனா அந்த பீரியட்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 2 வருஷம் வந்து என்னால வந்து என் வாழ்க்கை வந்து ரொம்ப நரகமா மாறிச்சு. என்னோட லைஃப்ல நடந்த ஒரு பெஸ்ட் விஷயமும் இந்த நாவல் தான், கிளிமதம் நாவல் தான். என்னோட லைஃப்ல திருப்பி நடக்கவே கூடாதுங்கிற அளவுக்கான ஒரு ஒரு விஷயமும் கிளிமதம் நாவல் தான். டஃபா தான் சொல்றீங்க ஆன்சரும். கேள்வியே எனக்கு மறந்துடும் போல இருக்கு. இப்ப இவ்வளவு தூரத்துக்கு எழுதியிருக்கீங்க இல்லையா? இப்போ உங்க வாசகர்கள், இப்ப ஏதோ ஒரு வாசகர்கள் உங்க புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னா அதுல இருந்து அவங்க என்ன எடுத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ஆர் அதே கேள்வியா இருக்கு. அவங்க என்ன எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க உங்க புத்தகத்துல இருந்து? கண்டிப்பா இந்த நாவல்ல வந்து கொண்டாட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாழ்வை எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்கன்னு இருக்கு. மரணத்தை வந்து ஒரு பக்கம் எப்படி வந்து கொண்டாட்ட மனநிலையில இருக்கக்கூடிய மரணமும் இருக்கு, ஒரு துயரத்தோட உச்சகட்டமா இருக்கக்கூடிய மரணமும் இருக்கு. லைஃபோட டிராவலே வந்து மரணத்தை பத்தி தானே. அந்த மரணம் எவ்வளவு தூரம் பயணிக்கிறதுங்கிறது தான், அது எப்ப வராதுன்னு தெரியற வரைக்கும் அந்த சுவாரஸ்யம் இருக்குல்ல. சோ அதுதான், மரணம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மாயையா இருக்கு. அதுல வந்து இந்த நாவல்ல வந்து 2 விதமான மரணம் இருக்கு. ஒரு மரணம் வந்து உச்சக்கட்ட கொண்டாட்டம் இருக்கும், இன்னொரு மரணம் உச்சக்கட்ட துயரத்தோட இருக்கும். சோ இந்த 2 விஷயத்தையும் வந்து ஒரு மனுஷன் வந்து பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த நாவல்ல. சோ அது மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். ஆனா லைஃப வந்து என்ஜாய் பண்ணும். இந்த ஜேர்னி இப்ப நீங்க முன்னாடி எழுதியிருப்பீங்க, அதுக்கப்புறம் நிறைய ரிவிஷன் போயிருக்கும். இந்த இது புத்தகம் முழுசா வர வரைக்கும் நிறைய அது ஒரு பெரிய ஃபேஸ், நிறைய ஃபேஸஸா இருக்கும் இல்லையா? இந்த என்டையர் ஜேர்னில நீங்க கத்துக்கிட்ட விஷயம், அது உங்களை ஆச்சரியப்படுத்தின விஷயம் எதுன்னு நினைப்பீங்க? நான் இவ்வளவு நாள் நான் ரொம்ப எழுதுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நினைச்சது என்னன்னா, எழுத்து வந்து பிளஷரான விஷயம் அப்படின்னு. வாசிக்கிறவங்களுக்கு ரொம்ப பேபி இருக்கும், எழுதுறவங்களுக்கு அது பிளஷர் இல்லை. என் லைஃப்ல நான் வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான வந்து தியேட்டர் பிளே ஆக்டர். இன்னொன்று நான் வந்து ஆக்டிங் வந்து ட்ரெயின் ஆனவன். ஸோ அதனால எனக்கு ஒரு 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 வார்த்தை சொல்லும் போது அந்த வார்த்தை எனக்கு சப்கான்சியஸா வந்து அதை நான் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்பேன், அதை என்ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பேன் எனக்குள்ள. ஸோ இந்த நாவல் எழுத எழுத என்ன ஆயிடுச்சுன்னா, அதோட ஒவ்வொரு கதாபாத்திரமும் எனக்குள்ள உள்ள வந்து ஒரு சன்னத நிலையில சாமியாடுற மாதிரியான ஒரு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு கதாபாத்திரமும் எழுத எழுத ஒரு சில நேரங்கள்ல ஒரு சிரிக்கும்படியான கதாபாத்திரம் எழுதும் போது என்ன ஆகும்னா, கோவை மூடிட்டு காலையில 5 மணி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு இருந்த அனுபவம் உண்டு. அதே மாதிரி துயரமா இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அதான் சொல்றேன், டிப்ரெஷனோட உச்சத்துக்கு போன காலமும் உண்டு. ஸோ எழுத்து வந்து ஆச்சரியப்படுத்தல, என்னை வேதனைப்படுத்துச்சு. அது உங்களுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கு? அதுதான் ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ நீங்க அப்ப நடிக்க தெரிஞ்சவங்க எழுதுறது இன்னும் கஷ்டம்னு சொல்றீங்க. இப்ப நடிப்பை பத்தி பேசுனதுல உங்க புத்தகத்தை தழுவி ஒரு திரைப்படம் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல உங்க புத்தகத்துல எந்த அம்சத்தை அவங்க மாத்தாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க? முதல்ல எனக்கு அந்த மாதிரி விருப்பமே இல்லை. நடக்கும், யாருக்கு தெரியும். இல்ல, விருப்பம் இல்லைன்னு எனக்கு விருப்பமே இல்லைன்ட்டீங்க. எப்ப வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ஒரு ஒரு விஷுவல் மீடியாவா மாறுதோ, விஷுவல் மீடியாவை மாறும்போது என்னன்னா, அது வந்து ஒரே ஒரு விஷுவல் மீடியா, அந்த ஒரு இமேஜ் மட்டும்தான் எல்லாரோட மனசுல இருக்கும். ஆனா ஒரு ஒரு எழுத்து வந்து ஒரு வாசகரால படிக்கப்படும் போது அது என்ன ஆகும்னா, அவங்களோட இமேஜினேஷனோட அவங்களுடைய கற்பனையோட சேர்ந்து அவங்களுக்கு, இப்ப நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ராக்கம்மா, அதோட மெயின் அந்த கதையுடைய நாயகி பேர் அப்படிங்கும்போது, அந்த ராக்கம்மா ஒவ்வொருத்தவங்களோட இன்டர்பிரேட் ஆகும்போது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையில பார்த்த ராக்கம்மாவோட சேர்ந்து ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும். ஆனா திரையில ஒரு ராக்கம்மாவை பார்க்கும்போது காலத்துக்கும் அது ஒரு ராக்கமா தான். அதுக்கு மேல வந்து டெக்ஸ்ட் மேல இருக்கக்கூடிய ருசி வந்து போயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது மேபி எப்படின்னு தெரியல, நாளை பண்ண பப்ளிஷரோட முடிவு என்ன மாதிரி இருக்கும்னு தெரியல, நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனாலும் கூட எனக்கு அந்த மாதிரியான ஒரு விருப்பமே இல்லை. அது வந்து வேர்ட்ஸால வந்து வார்த்தைகளால வந்து சொற்களால செரிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அது வந்து அந்த படைப்புக்கான ஒரு அங்கீகாரமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
எப்ப வந்து ஒரு விஷுவல் மீடியத்துக்கு போதோ அந்த படைப்பு வந்து வாசிக்கிறது வந்து தடைபடும். ஒரு பொன்னியின் செல்வனா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஆடு ஜீவிதமா இருக்கட்டும், அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா ரீடர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர மாட்டாங்க, அது அப்படி நிக்கப்படும். இந்த பதில் நான் எதிர்பார்த்தேன் தான். நிறைய எழுத்தாளர்கள் இந்த பதில் சொல்லி தீவிரமா எழுதுறப்ப அவங்களுக்கு வந்து அந்த எழுத்து மேலேயும் அந்த நாவல் மேலேயும் இருக்கிற ஒரு பற்றுதல் அதை எப்படியுமே மாத்திரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அது உங்களுக்கும் உங்க வாசகர்களுக்குமான ஒரு சேனல். அதுல வந்து யாரும் எதுவும் வரக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அதனால நானும் அந்த பதில் தான் எதிர்பார்த்தேன். இந்த புத்தகத்தை பத்தி ஒரு கடைசி கேள்வி. இப்ப இந்த புத்தகத்தை பற்றி நிறைய கருத்து வந்துட்டு இருக்கு. அதுல நீங்க கேட்ட கருத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கருத்து என்ன, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதுவுமே குறிப்பா வந்து 2 பெண்கள் சொன்னது. ஒண்ணு என்னுடைய பதிப்பாளரோட மனைவி வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க எப்படின்னா, எப்படி வந்து பெண்ணை பத்தி ஒரு ஆண் எழுதலாம் நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், ஒரு ஆணாலதான் ஆணுடைய வக்கரத்தை இவ்வளவு தெள்ள தெளிவா எழுத முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தங்க வந்து முக்கியமா சொன்னது என்னன்னா, அவங்க வந்து சோசியல் ஒர்க்கர், நிறைய பெண் சார்ந்து மகளிர் சார்ந்து வேலை பார்த்தவங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 89-90 பேர்கிட்ட இருக்கக்கூடிய பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படக்கூடிய பெண்களை வந்து பேட்டி எடுத்திருப்பாங்க போல. அது ஆய்வு செய்யும்போது கிட்டத்தட்ட நாவல் வாசிக்கும் போது ஒட்டுமொத்த பெண்களுடைய ஒரு கூட்டா இருக்கக்கூடிய ஒரு கதைகளா வந்து இந்த நாவல் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஒவ்வொருத்தரோட சுச்சுவேஷன் எப்படி உள்ளுக்குள்ள வராங்க, ஒரு பாலியல் தொழிலுக்குள்ள வரப்படுது, ஒரு பெண்ணோட பார்வை எப்படி இருக்கு, ஒரு ஆண்களோட பார்வை வந்து பெண்ணுக்கு எதிராக எப்படி எல்லாம் நிகழ்த்துது, பெண்ணுடைய உடலை வந்து யாரெல்லாம் வந்து அதிகாரம் செலுத்துறாங்கன்னு இருக்குல்ல, இதோட ஒட்டுமொத்த ஒரு ஆய்வு கட்டுரையோட ஒரு கோர்வையா இருக்கக்கூடிய ஒரு நாவலா இருந்துச்சு இந்த நாவல். ஸோ ஒவ்வொரு சாப்டர் வாசிக்கும் போது இது அந்த பெண்மணியா இருப்பாங்களா இந்த பெண்மணியா இருப்பாங்களா நானே ஒரு பக்கம் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளவு ஒரு மகத்தான நாவல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த 2 பெண்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல பார்வைதான். நீங்க ஒரு ரசிகரா இருக்கிறீங்களே, நீங்க அப்ப கவிதை உலகம் உங்களுக்கு அந்நியமா இருக்காது, ரொம்ப நெருக்கமா இருக்குமே? ஐயோ, நான் வந்து கவிதைகளை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்கக்கூடிய ஆளு. எப்படின்னா, எனக்கு ரூபியுடைய கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். அதுவுமே தமிழ்ல வந்து தாகம் கொண்ட மீனொன்று அப்படின்னு ஒரு புத்தகமா இருக்கு. செல்வா, உங்க வீடியோ போயிடுச்சு. சோ தாகம் கொண்ட மீனொன்று அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு இருக்கு. அந்த கவிதை தொகுப்பு என்னால வந்து கீழே வைக்கவே முடியல. அதை படிச்சுக்கிட்டே இருந்தேன், அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்படியெல்லாம் இருந்தால்தான். ஆனா 2025 முதல் முடிவு வந்து நியூ இயர் ரிசல்யூஷனே எப்படி எடுத்தேன்னா, கண்டிப்பா கவிதைகளை தொடக்கூடாது இந்த வருஷம் அப்படின்னு சத்தியம் செஞ்சுக்கிட்டு ஆரம்பிச்சேன். ஏன்னா கவிதைகளுக்குள்ள இருக்கும்போது நான் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகுறேன். அந்த வார்த்தைகளால நான் வந்து வசப்படுத்தப்படுறேன். அதுல இருந்து என்னால மீள முடியல. ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன டெக்ஸ்ட், ஒரு ஒற்றை வரி வந்து என்னை வந்து அதோட ஆதிக்கத்துக்குள்ள தள்ளும் போது எனக்கு என்னுடைய காலத்தை அது ஏதோ வந்து உறிஞ்சுக்கிறதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால நான் கவிதைகள் வாசிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அதையும் தாண்டி ஒரு சில கவிதைகள் வந்து இந்த வருஷம் ஆரம்பத்துல வாசிச்சேன். இதுதானே சுகம் இல்ல? நீங்க சமீபத்துல படிச்சு பிடிச்ச கவிதை ஏதாவது சமீபத்துல ஏதோ ஒண்ணு மைண்ட்ல இப்ப டக்குன்னு ஞாபகம் வருது? எனக்கு மனுஷியோட கவிஞர் மனுஷி பாரதியோட கவிதை ஒரு பிடிக்கும். சித்தார்த்தனிடம் ஒரே ஒரு வரம் தான் வேண்டும் எனக்கு, முடிவெளி புத்தம் ஒன்றே என்னுடைய வேண்டுகோள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை வரும். எனக்கு வந்து ஒரு நீண்ட புத்தம் வேணும், அது வந்து முடிவெளி புத்தமா இருக்கணும், எனக்கு புத்தம் தான் வேணும், எனக்கு போதனைகள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவிதை இருக்கும். அது ரொம்ப ரொம்ப அவங்களுடைய ஐகானிக், அவங்களுடைய கவிதை இது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா தீபிகா நடராஜன் அப்படின்னு ஒரு கவிஞர் இருக்காரு, அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு தான். அவங்களுடைய ஒரு கவிதையில வந்து வெயில் காலத்தை பத்தி, கோடை காலத்தை அவ்வளவு அழகா எழுதியிருப்பாங்க.
ம். எனக்கு அந்த கவிதையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 தடவை படிச்சுட்டு நான் வந்து அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி அதை பத்தி சிலாகிச்சு பேசி அந்த கவிதையை நான் திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டேன். அவங்கள்ட்ட படிச்சு நான் 2 தடவை படிச்சு காட்டட்டுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் கேட்டிருக்கேன். திருப்பி ஒரு தடவை நீங்க ஒரு தடவை அந்த கவிதையை பக்கத்துல உட்காந்து எனக்கு படிச்சு காட்டுங்க, நான் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்கேன். அந்த அளவுக்கான ஒரு கவிதை. கோடை காலத்தோட உக்கிரத்தை வந்து அவ்வளவு அழகா எழுதிட்டு இருக்கிற கவிதை. ஓகே, இப்ப வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்ட் செல்வா, இது தமிழ்ல எப்படி சொல்லுங்க, விரைவு தீ சுற்று அப்படின்னு வேணா சொல்லலாம். கேள்விக்கு முடிஞ்ச அளவுக்கு உடனே மைண்ட்ல எது வருதோ அப்படியே சொல்லுங்க, அப்பதான் நல்லா சுவாரஸ்யமா இருக்கும். அதை பத்தி நம்ம ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் கூட பேசணும்னா அந்த ரவுண்டுக்கு அப்புறமா பேசலாம். ஓகே, சரியா? மைண்ட்ல முதல்ல எது வருதோ அதை அப்படியே சொல்லிடுங்க. ஓகே. பிடித்த எழுத்தாளர்? சிங்கிஸ் ஐத்மத்தம். ஏன்? அவருடைய வர்ணனை, அவருடைய காலநிலை. பிடித்த சிறுகதை? ரொசாண்டாவின் கதைன்னு ஒரு கதை இருக்கு. அது வந்து இவர் போர்ஜியஸ் எழுதுற கதை. ஆல் டைம் ஃபேவரட். அது ஒவ்வொரு தடவையும் வாசிக்க வாசிக்க அது வந்து அதுல ஏதோ ஒன்று கிடைச்சிக்கிட்டே இருக்கு. பிடித்த நாவல்? ஐயோ, அது மட்டும் எப்படி, பட்டுன்னு ஒரு நாவல் இருக்கு, ஒரு குட்டி நாவல். அது ரொம்ப பிடித்த நாவல். ஏன்? அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு பேஜுக்குமே தான் ஒரு அரை பத்தி தான் இருக்கும் ஒவ்வொரு சாப்டருமே. அதுல ஒரு தீராத ஒரு காதல் இருக்கும் அந்த நாவல்ல. பிடித்த திரைப்பட இயக்குனர்? மொசஃபிர் அலி. அவரு டைரக்ட் பண்ண ஒரு படம் வந்து உம்ராவோ ஜான். சோ அந்த படம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆல் டைம் ஃபேவரட். பிடித்த நடிகர்? ஐயோ, கமல். அவ்வளவுதான். அடுத்து சொல்லவா? பிடித்த நடிகை? ரேகா. சோஃபியா லாரன். பிடித்த இசையமைப்பாளர்? இளையராஜா. பிடித்த பாடல்? ஆஜ் ஜானே சித்னா கரோ அப்படின்னு ஒரு கசல் பாடல் இருக்கு. அதுதான் வாழ்க்கையோட தீராத பாடல். அதான் என்னோட பாடல் அது. இளையராஜா பாட்டுல ஒண்ணு வாசலிலே பூசணி பூ வச்சு புட்டா. பிடித்த அது எப்பெல்லாம் கேட்கிறனோ அந்த நாள் வந்து காலையில கேட்டா அந்த நாள் ஃபுல்லா நான் சந்தோஷமா இருப்பேன். சரி, இளையராஜா பாட்டு நீங்க நைட்ல கேக்குற ஒரு பாட்டு? ஐயோ, சொல்லுங்க, டக்குன்னு என்ன வருது சொல்லுங்க. ஐயோ, ஹேராமோட நீ பார்த்த பார்வை கூட. பிடித்த பாடகி? லதா மங்கேஷ்கர். ஒன்றுதான் சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க அதனால. பிடித்த பாடகர்? ரஹத் ஃபத்தே அலி கான். பிடித்த பொழுதுபோக்கு? எழுதுறது, வாசிக்கிறது தவிர? நல்லா குக் பண்ணுவேன். ஓ, பாத்தீங்களா, அது தெரியவே இல்லை. நல்லா குக் பண்ணுவேன், நல்லா சாப்பிடுவேன். அது இல்லாம நிறைய வந்து இசை கேட்பேன். அது வந்து என்ன டிஷ் நல்லா பண்ணுவீங்க? கருவாட்டு குழம்பு. செம. அங்க வந்தா அவங்க கிட்ட அதை வாங்கி சாப்பிடலாம். கீழே வைக்க முடியாம வாசிச்சு வீட்டுல எல்லாத்துக்கிட்டும் திட்டு வாங்கின புக் இருக்கா, கதை இருக்கா, நாவல் இருக்கா? திட்டு வாங்கினதா அப்படின்னா எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் ஞாபகம் இல்லை. ஆனா கீழே வைக்க முடியாம இருந்த புக் வந்து கீராவினுடைய ஒரு குறு நாவல் உண்டு, குறுக்கதை. அது எப்படின்னா கரிசல் காட்டில் ஒரு சம்சாரின்னு ஒரு குறுநாவல். அத படிக்கும் போது என்னன்னா, நான் ஆபீஸுக்கு போய்கிட்டே இருக்கேன். நான் ஒரு கையளவு தான் இருக்கும் அந்த புத்தகம். நான் பஸ்ல ஏறும் போதும் படிச்சுக்கிட்டே ஏறுறேன், இறங்கும் போதும் படிச்சுக்கிட்டே இறங்குறேன். இறங்கி அப்படியே நடந்து ஆபீஸுக்கு போற வரைக்கும் நான் அப்படியே தான் பண்ணேன். அங்கேயும் போயிட்டு நான் எப்படி அந்த இடத்துல உட்கார்ந்துன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா நான் படிக்கும் போது பொங்கி பொங்கி சிரிச்சேன். ஸோ அதனால எனக்கு அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட். எனக்கு அது ரொம்ப சம்பவம். நீங்க எழுதுனத முதல்ல யார்கிட்ட வாசிக்க கொடுப்பீங்க?
அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் அப்படி ஒரு ஆள் அமையல. ம். நான் எழுதும் போது என்ன பண்ணேன்னா, எனக்கு டைப் பண்ண வராது. அதனால டைப்ரைட்டர்கிட்ட கொடுத்தேன். ரைட்டர் டைப் பண்றவங்கள்ட்ட. ம். விரைவு தீ சுற்று இவ்வளவுதான். இப்ப இன்னும் 2, 3 கேள்வி இருக்கு எனக்கு. ஓகே. உங்களுக்கு ஒரு பேராசை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஐயோ, இருக்கணும், எல்லாத்துக்கும் இருக்கே. என்னன்னா எனக்கு என்ன, எனக்கு வந்து நிறைய உடைகள் மேல மிகப்பெரிய தீவிரம் உண்டு. ஸோ அதனால ஒரு மேபி நான் வந்து சினிமா நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டது கூட நான் வந்து அதுவா கூட இருக்கலாம். அதனால உலகத்தோட அத்தனை வசீகரமான உடைகளையும் நான் அணிஞ்சிடணும். அதான் என்னோட பேராசை. ம். காலணிகளோ, ஆ. ஷூஸ், வாட்சஸ், இதுக்கப்புறம் இது மேல எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை உண்டு. நீங்க இவ்வளவு தூரம் ஒரு ஹடில்ஸ் அதெல்லாம் கஷ்டம் அதெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க. எனக்கு வந்து அதனால இந்த இன்டர்வியூ பாக்குற நிறைய இளைஞர்கள், இளைஞிகள், எழுத்தாளர்கள் நீங்க என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? ஏன்னா தடமாறி போறதுதான் ஈஸி. அதுல ஒருத்தவங்க வந்து சஸ்டெயின் பண்ணி ஒரு இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய கடுமையான உழைப்பு இருக்கணும், பாசிட்டிவிட்டி இருக்கணும், வாழ்க்கைய என்ன ஆகணுங்கிறதுக்கான ஒரு எண்ணம் இருக்கணும். ஆனா எல்லாத்துக்கும் இடைஞ்சல் தான் வரும். அதை தாண்டி நீங்க வந்திருக்கிறீங்கிறதுனால உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த ஒரு இளைஞர்கள், இளைஞிகள், இளம் எழுத்தாளர்கள் அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இதே பொறுத்தளவுல நான் இப்ப எழுத்தா இருந்தாலும் சரி, என்னுடைய சினிமாவா இருந்தாலும் சரி, நான் ஆசைப்படுறது ஒரே ஒரு விஷயம். நான் ஒரு துறையை நான் சூஸ் பண்றேன். அந்த துறை வந்து மத்த பேருக்கு என்ன கொடுக்கறதெல்லாம் கிடையாது. அது எனக்கு என்னவா இருக்குன்னு இருக்குல்ல. நான் என்னுடைய படைப்புக்கு வந்து நான் ரொம்ப நேர்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். எழுத்துக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 வானம் மாதிரி. அந்த வானத்துக்கு கீழே நான் மட்டுமே இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நான் அதுக்கு அவ்வளவு அணுக்கமா அவ்வளவு உண்மையா இருக்கணும். நான் எந்த விதமான பாகுபாடோ, நான் மேல கீழங்கிற மாதிரியான எந்த விதமான இடைஞ்சலுக்கும் கூட ஆளாயிடக்கூடாது. அதுக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காதல் இருக்கணும். அது ஒளிமறைவே இல்லாத ஒரு காதலா இருக்கணும், ஒரு தீரா காதலா இருக்கணும், ஒரு முடிவெளி முத்த மாதிரி. சோ அதுக்கு நான் எப்பவுமே ப்ரிப்பேர்டா இருக்கும்னு நினைப்பேன். அதை நான் நோக்கும் போது எந்த இடைஞ்சல் வந்தாலும் எனக்கு லைஃப்ல வந்து எனக்கு அது பெருசா தெரியாது. அவமானங்கள் இருக்கலாம் லைஃப்ல, யாராச்சும் எனக்கு நிறைய பேர் வந்து ஒரு பக்கம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க, அவமானப்படுத்திருக்காங்க. ஆனாலும் கூட நான் எல்லா காலத்துக்கும் எனக்குள்ளுக்குள்ள ஒரு காதல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது என்னுடைய படைப்பு மேலையும் என்னுடைய சினிமா மேலையும். ஸோ அதுல எனக்கு கரெக்டா நான் பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அடுத்தது என்ன செல்வா? அடுத்து என்ன பண்ணணும்னா அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி குடிக்கணும்னு ஆசையா இருக்கு. புக்ல சொல்லுங்க, அடுத்தது என்ன விடுது உங்க மனசுல? அடுத்து 2 குறுநாவலுக்கான ஒரு ஒரு ஒன்லைன் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாவல் இருக்கு. அந்த நாவலுக்கு வந்து இப்பவே மென்டலி நான் வந்து தயாராகிறேன்னு தோணுது. அது அது நான் எழுதி முடிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கும் இலக்கியத்துக்குமான தொடர்பை வந்து துண்டிச்சுக்கிட்டு கும்பிடு போட்டு நான் கிளம்பிடுவேன் நான் என்னோட விஷயத்தை நோக்கி. அதுக்கப்புறம் சினிமாவுக்கான சின்ன சின்ன குறுங்கதைகள் வந்துகிட்டே இருக்கு, ஷார்ட் ஃபிலிமுக்கானது. ஸோ அதை வந்து ரொம்ப தீவிரமா அதை ஃபாலோ பண்ணனா எனக்கு தெரிஞ்சு சீக்கிரத்துக்குள்ள சினிமாவை நோக்கி பயணிக்கணும். அதான் என்னோட மிகப்பெரிய ஆசை. உங்களோட இன்னைக்கு பேசுனது ரொம்ப சந்தோஷம் செல்வா. நிறைய பாயிண்டர்ஸ் சொல்லியிருக்கீங்க. நான் இதெல்லாம் போய் அப்புறம் தான் கூகுள் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய இதை கேட்கறவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நீங்க குறிப்பிட்ட எழுத்தாளர்கள், நீங்க குறிப்பிட்ட கவிதைகள், அது கேட்கறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட பயணமும் ரொம்ப நல்லா இருந்தது. இது பாக்குறவங்களுக்கு அது வந்து ஒரு உத்வேகமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு உங்க முடிவெளி முத்தம் கிடைக்கணும், உங்களோட கனவு எல்லாம் மெய்ப்படணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். எனக்கு உங்கள்கிட்ட பேசுறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதை ஒருங்கிணைச்ச அத்தனை பேருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதை பாக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.